வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் காரை பரிசோதனை செய்த பறக்கும்படை அதிகாரிகள் சிக்கிய பணம். நண்பர்களே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறக்கூடிய நிலையில் பறக்கும்படைத்துறை அதிகாரிகள் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து வருகிறார்கள். அதில் நேற்று உதயநிதியின் வாகனத்தை சோதனை செய்த பொழுது அவரது 2 பெட்டிகளில் ஒரு பெட்டி முழுவதும் அவரது உடைமைகள், அதாவது ட்ரெஸ்கள் இருந்ததாகவும், இரண்டாவது பெட்டியே பூட்டி போட்டிருந்ததாகவும், அதை சாவியை கேட்டபொழுது காவல்துறைக்கு கொடுக்க உதயநிதி மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு அவரிடம் கேட்ட காவல்துறை அதிகாரிகள் அதை கொடுக்க முடியாது, தொலைந்துவிட்டது என்று கூறிய பொழுது அதை பறிமுதல் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பெட்டியில் பணம் இருக்கிறதா, பரிசு பொருட்கள் இருக்கிறதா என்பது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முன்பாகவே இதை திறத்து காட்டப்படும் என்றும், தற்பொழுது மாவட்ட ரீதியாக தேர்தல் ஆணையர் இருப்பார், அவருக்கு இது அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இதனால் உதயநிதி அவர்கள் இதில் வசமாக சிக்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. துணை முதல்வராக இருந்தால் பாத்திரமாக கொண்டு செல்லலாம் என்ற அவரது நினைப்பு தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகளால் சிக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக நன்மை செய்திருந்தால் மக்களே திமுகவையும் திமுகவின் கூட்டணியும் ஆதரவுகளை தெரிவித்திருப்பார்கள். திமுக 5 ஆண்டுகளில் செய்த ஒட்டுமொத்த வளர்ச்சி, கோபாலபுரத்தின் வளர்ச்சி, அமைச்சர்களது வளர்ச்சி தான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மலைகளிலும் நெற்களை பாதுகாக்க முடியாமல் ரோடுகளில் குவிக்க வைக்கப்பட்டிருப்பதையும் நம்மால் கண்ணீர் விட்டு பார்க்க முடிகிறது. ஆனால் நெற்களை பாதுகாப்பதற்கு கூட ஒரு குடோனை அமைத்து கொடுக்க முடியாமல் திமுகவின் அமைச்சகம் இருந்துள்ளது. மேலும் மாநாடு நடத்துவதற்கு 15 முதல் 50 கோடி வரை செலவு செய்கின்ற திமுக விவசாயிகளது வாழ்வாதாரத்திற்கு 1 கோடியை ஒதுக்கியிருந்தாலே அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும் என்ற கேள்விகளையும் சமூக வலைதளங்களில் விவசாயிகள் முன்வைத்து வருகிறார்கள். நிச்சயம் இந்த சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். உதயநிதி அவர்கள் மூலமாகவே இந்த தோல்வி முதல் அடித்தளத்தை அமைக்கும். சேப்பாக்கம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான் என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் தோல்வி பயத்தில் எங்கே தோல்வி அடைந்து விடுவோமோ, மக்களை சமாதானப்படுத்துவதற்காக சேப்பாக்கம் தொகுதியில் பணத்தை கொடுப்பதற்கோ பரிசு பொருட்களை கொடுப்பதற்கோ உதயநிதி அவர்கள் வாகனத்தில் கொண்டு சென்றார் என்றும் கூறப்படுகிறது. இது உண்மையாகவே இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல்கள் செய்யப்பட்டு என்ன செய்யலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.